வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா பாலக்கீரை குழம்பு செய்ய போகிறோம். பாலக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதோட அயன் கண்டென்ட்டும் அதிகம். அதனால இதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சின்னதாக நறுக்கிட்டு 3 தடவை கழுவி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 500 மில்லி தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, நம்ம கழுவி வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்குவோம். கீரையை மண் இல்லாமல் கழுவிடணும், நிறைய மண் இருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சிருக்க துவரம் பருப்பையும் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்குவோம். மூடி வச்சு மிளகாய் பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். நல்லா பருப்பு கீரை எல்லாம் கலந்து வந்துருச்சு. உப்பு போதுமான்னு பார்த்துக்குவோம். ஒரு பேன்ல கடுகு, கொஞ்சம் சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சு எடுத்துக்குவோம். கீரையோடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாதான் இதுக்கு நல்லா இருக்கும், நல்லா வாசமா இருக்கும். சூப்பரான பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.